ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். ஸோ நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் ஷார்ட் அண்ட் கோர்ஸ் தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் இணைஞ்சு படிச்சுட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் நம்மளுடைய அகாடமியில் இணைஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் ஆல்சோ ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 9003728038. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 1 by 1 தான் அட்மிஷன் போட முடியுங்க. உங்களுக்கு நான் டீட்டெயில் கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்டேஜ் என்ன, ஸோ அதை பார்த்துட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு தான் அட்மிஷன் போட முடியும். சரியா? சரி, ஓகே. இப்போ நியூ சிலபஸ் படி ஷார்ட் அண்ட் கோர்ஸை குயிக்காக முடிக்கிறதுக்கு வழி என்ன சார் அப்படின்னா, நல்லா பாருங்கள். ஸோ எப்போவுமே ஷார்ட் அண்ட் கோர்ஸை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா அது 2 சப்ஜெக்டாக பண்ணால் மட்டும்தான் முடியுங்க. சரிங்களா? அந்த 2 சப்ஜெக்ட் எப்படி பண்ணலாம், எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். நியூ சிலபஸ் படி டைரக்ட் ஹையர் பண்ணவே முடியாது. லோயர் பண்ணிட்டு தான் ஹையர் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் லோயர் முடிச்சு இன்டர் முடிச்சு அப்புறம் தான் ஹையர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஸோ அதோட எக்ஸாம் பேட்டர்ன் மாற்றினது தெரியாமே வந்து பழைய இதிலே டேரக்ட் ஹையர் பண்ணணும்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லைங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சீக்கிரம் முடிக்கணும்னா 2 சப்ஜெக்டாக போட்டால் தான் முடியும். ஸோ அது எப்படி சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாமில் தமிழ் லோயர் அண்ட் இங்கிலீஷ் லோயர், அதாவது ஒரு 6 month ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் அப்படின்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட் எக்ஸாமில் தமிழ் லோயர் அண்ட் இங்கிலீஷ் லோயரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். 6 months முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு அடுத்த எக்ஸாமில் நல்லா பாருங்கள், தமிழ் ஹையரும் இங்கிலீஷு இன்டர்மீடியட்டும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே 2 சப்ஜெக்ட் பண்ண முடியுமா சார் கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக 2 சப்ஜெக்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் ஒர்க் எதுவுமே இருக்கக்கூடாது, நீங்கள் ஒர்க்கு போகக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கணும். ஒர்க் போகிற பீப்புளாக இருந்தீங்கன்னா டைம் இருக்காது. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டைம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதே நேரத்தில் காலேஜ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ நீங்கள் காலேஜ் போயிட்டு வந்து ஒரு சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். யாரெல்லாம் சார் வந்து 2 சப்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் டே நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி. அதாவது பார்த்தீங்கன்னா மார்னிங் தமிழ் எடுத்து பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து நான் இங்கிலீஷ் எடுத்து பண்ணிடுறேன் சார், அந்த மாதிரி நான் கரெக்டாக ஒரு 6 month எக்ஸாம் வரைக்கும் கரெக்டாக நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் 2 சப்ஜெக்ட் எடுங்க. ஸோ உங்களுக்கு தான் 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஏன்னா இது நாள் வரைக்கும் இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டூடெண்ட்டில் அப்படி டைம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை தான் 2 சப்ஜெக்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அந்த செகண்ட் எக்ஸாமில் தமிழ் ஹையரும் இங்கிலீஷ் இன்டர்மீடியட்டும், தேர்ட் எக்ஸாமில் இங்கிலீஷ் ஹையர் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது தேர்ட் எக்ஸாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாங்க, டிஎன்பிசி எடுத்து படிக்கிறனால ஓகே, இங்கிலீஷ் ஹையரோடு சேர்த்து. சரிங்களா? ஸோ இதை மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா 6 month அண்ட் தென் 6 month 1.5 years நீங்கள் ஷார்ட் அண்ட் ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதுவும் இந்த 1 year நீங்கள் எப்படியாவது தாண்டிட்டீங்கன்னா, ஏன்னா 2 சப்ஜெக்டாக பண்ணுறதுங்க முடிச்சுட்டிங்க அப்படின்னா இந்த கடைசி 6 month வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரிலாக்ஸாக இருக்கும். கிட்ட நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி பண்ணும்போது 1.5 years. ஆனால் இதில் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக பண்ணி ரிசல்ட் நல்லபடியாக வரணும். அது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஓகே. அதுக்கு டைம் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுறோமா, 2 சப்ஜெக்ட்டையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறோமா, எல்லா விஷயமும் நம்ம பார்க்கணும். எந்த சப்ஜெக்ட்டையும் விடக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் குயிக்காக முடிக்கலாம். டேரக்ட் ஹையர் இனிமேல் கிடையாது. சரி, ஓகே. ஹை ஸ்பீடை பற்றி சொல்லுங்கள் சார்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஹை ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஹையரை முடிச்சிட்டிங்கன்னா, சரிங்களா, தமிழ் ஹை ஸ்பீடு பண்ணணுன்னா தமிழில் ஹையர் முடிச்சிருக்கணுங்க. தமிழ் ஹை ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி இருக்குது. அதில் நீங்கள் ஹையர் முடிச்சிட்டாலே டேரெக்டாக எந்த கேட்டகரிக்கு வேணாலும் அப்பீர் ஆகலாம். 120 வேணுமா, இல்லை 150 வேணுமா, 180, அது 120 words per minute, அது ஒரு கேட்டகரி ஹை ஸ்பீடில். 150 words per minute அது அனதர் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி. அண்ட் தென் ஃபைனல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 180 words per minute. இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக இது வேணால் பண்ணலாம். மேக்ஸிமம் 150 பண்ணால் கூட ஓகே தான். அண்ட் தென் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்பீர் ஆகுறாங்க, ரிசல்ட் குறைவாக தான் வருது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன, 150 words per minute ஹை ஸ்பீடில் ஃபஸ்ட்டு கேட்டகரி 150 words per minute, செகண்ட் 180, அண்ட் தென் ஃபைனல் கேட்டகரி 200 words per minute. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்குங்க. சரிங்களா? நீங்கள் ஹையர் முடிச்சிருந்தாலும் எந்த கேட்டகரி வேணாலும் டேரெக்டாக அப்பீர் ஆகலாம். சரி, ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஷார்ட் அண்ட் கோர்ஸ் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையர் முடிச்சிங்கன்னா தான் வேல்யூ. ஓகேங்களா? போத் ஹையர் முடித்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிடைக்கும். அதனால் உள்ளே வந்தீங்கன்னா கோர்ஸ் ஃபுல்லாக முடித்தா தான் வேல்யூ. தமிழ் மட்டும் முடித்தாலோ அல்லது இங்கிலீஷ் மட்டும் முடித்தாலோ அல்லது தமிழ் ஃபுல்லாக முடிச்சுட்டு இங்கிலீஷில் லோயர் அல்லது இன்ட்ரோட நிறுத்திடுறேன் சார் அப்படின்னாலும் வேல்யூ கிடையாது. உள்ளே வரும்போதே கரெக்டாக பிளான் பண்ணி வாங்க. என்ன படிக்கணும், எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ நாள் படிக்க வேண்டியது இருக்கும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு பிளான் போட்டுக்கோங்க. சரிங்களா?
கோர்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிருங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி.